சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றே இந்த சாயப்பா உனக்கு ஒரு நிகழ்ச்சியான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன். மனதை திடப்படுத்தி கொண்டு நீ கேட்க வேண்டிய நேரம் இது. உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. சாயப்பா இருக்கும் இந்த காலம், உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும், குறிப்பாக உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதுதான் இந்த அப்பாவின் தலையாய கடமையாக கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலும் உனக்கு ஒரு கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்பதில் அப்பா எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றேன். எதுவானாலும் சரி, ஒரு விஷயம் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்றால் அதை உனக்கு கொடுக்க நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன். எந்த இடத்திலும் உன் அப்பா உன்னை விட்டு கொடுத்து விடமாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற காலம் நல்லதை சொல்லும் காலம், அதே நேரம் சுற்றி இருக்கும் தீமைகளையும் வேறறுக்கும் காலம் என்பதை நீ புரிந்து கொண்டது உண்மை அல்லவா? சில நேரங்களில் எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற அனுபவங்கள் ஏன் தான் வாழ்கிறோமோ, எதற்காக இந்த வாழ்க்கையும் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஆனால் சில சமயங்களில் சில விஷயங்கள் நம்மை வாழ வேண்டும் என்று உரக்கச் சொல்லும். நீ வாழ்ந்தாக வேண்டும். இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஒரு பிரச்சனை நிச்சயமாக முடியும். இன்னொரு பிரச்சனை தொடங்கும். அது இருந்தால்தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். இப்படியாக தன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் யதார்த்தங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்பது தான் உண்மை. இந்த சாயப்பா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் நேரம், என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையுமே உனக்கு நான் சரியாக சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன். எதிர்பாராத நேரங்கள், எதிர்பாராத விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை என்று ஒவ்வொன்றையும் இந்த அப்பா உனக்கு நான் உணர்த்தி கொண்டு தான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, நல்லது வேண்டி நாம் இருக்கும் இந்த நேரம் பல உண்மைகளோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. சாயப்பா இருக்க உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே மாறும் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை இருந்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ அனுபவிக்கத் தொடங்குவாய். எதற்கெடுத்தாலும் நாம் மனம் பதறியது போதுமல்லவா? எதற்கெடுத்தாலும் என் குழந்தை காயம் கண்டது போதுமல்லவா? இனி ஒவ்வொன்றாக உன்னை சுற்றி உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். சாயப்பா இருக்கும்பொழுது இனி எல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள். நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த சூழ்நிலையில் எல்லாம் இனி உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளின் வாழ்க்கையிலும் என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அது நல்லதோ கெட்டதோ, நல்லதாக இருந்தால் மகிழ்ச்சி அடையலாம். அந்த விஷயம் தொடர நாம் நிச்சயமாக உறுதியாக இருக்கலாம். தீயதாக இருந்தால் அந்த விஷயத்தை நாம் தடுத்து நிறுத்த முயற்சிகளை செய்யலாம் அல்லவா? அதைத்தான் அப்பா உனக்கு சொல்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை உன் வீட்டில் இருக்கிறது என்றால், நான் சொல்கின்ற இந்த நட்சத்திரத்தை கொண்டு ஒரு குழந்தை உன் வீட்டில் இருக்கிறது என்றால், நிச்சயமாக அந்த குழந்தைக்கு இன்றிலிருந்து எண்ணி 30வது நாள் அவர்கள் வாழ்க்கை நினைத்த காரியம் ஒன்று சரியாக நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நினைத்த காரியம் மட்டுமல்ல, அந்த குழந்தையின் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் அடி எடுத்து வைக்க நினைக்கும் விஷயங்களில் சரியான வெற்றி ஒன்று கிடைத்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையான ஒவ்வொன்றும் சரியான சிந்தனைகளை தருகின்ற இந்த வேளையில் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரியங்களோடு இந்த வாழ்க்கை அத்தனையும் நீ பெறுவதை நிச்சயமாக நீ உறுதிப்படுத்தி, எல்லாவற்றையும் என் குழந்தை யோசிக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பது இனிமேல் புரிந்துவிடும். அப்பாவிற்கு தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் இருக்கின்ற சில தெய்வங்களை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றேன். நிறைய பெண் தெய்வங்களும் ஆண் தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் இருப்பது போல அப்பா முருகன், விநாயகர், பெருமாள் உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து நிற்கின்றார். பெண் தெய்வங்களும் வராகி தேவி, லட்சுமி தாயானவள் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நிற்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் இந்த நாளிலிருந்து ஏன் 30வது நாளுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு தெய்வமாக ஒரு தெய்வம் ஒன்றை செய்ய துணிந்திருக்கிறது. ஆனால் எதையும் நாம் சற்றென்று செய்துவிட முடியாது. ஒரு காரணம் வேண்டும். அந்த விஷயத்தை செய்வதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் வேண்டும். தெய்வம் தன் குழந்தைகளிடத்தில் பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்க சொல்வதில்லை. பொன்னையும் பொருளையும். ஆனால் தெய்வம் தன் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா?
எல்லாம் உண்மையான அன்பும் சந்தோஷமும் நம்பிக்கையும் தான் எதிர்பார்க்கின்றது. தெய்வத்திடம் காட்டும் அந்த உண்மையான அன்பைத்தான் அதை எதிர்பார்க்கிறது என்பதை நீ மறக்காதே. அப்படி இருக்கும்பொழுது இன்று இரவானது இந்த இரவானது உன் சாயப்பாவுக்கு உகந்த நாள் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டுமென்றாலும் நாம் அதை எல்லாம் சரியாக யோசித்து முடிக்கும் இந்த நேரம். ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான வாழ்க்கையை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்க உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு அறிகின்ற எல்லா உண்மைகளையும் நீ எப்பொழுதும் போல தெளிவுபட நாளை அது போதும். நான் இருக்க உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையின் அப்பா அதாவது முருகன் நினைத்திருக்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்றால் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். உனக்கு நடத்தப்படும் இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. அப்பாவின் அருளோடு இந்த சாய் அப்பாவின் அருளோடும் அந்த முருகப்பெருமானினுடைய அருளோடும் இந்த நாளில் அவர் கொடுத்து அதை நம்பி ஏற்றுக்கொள்கின்ற குழந்தைக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மனது மறுத்து விடுகின்றது. இப்படி இது போன்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம். அதனால்தான் அப்பா மனதை விட திடப்படுத்தி கொண்டு என்ற வார்த்தையை உணத்தில் சொல்லி இருக்கின்றேன். முடியாது என்று இங்கு நடக்காது என்றும் எதுவுமே கிடையாது. உன்னோடு நான் இருந்து சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மனதை விட திடப்படுத்தும் என்று சொன்னால் சாயப்பா என்ன விஷயத்தை சொல்லப் போகிறாய் என்று தானே கேட்பாய். அதை அப்பா உன்னிடத்தில் உனக்கு நல்லது வருகிறது என்று சொன்னால் பொழுதும் அப்பொழுது இந்த சாயப்பா அதனை சொல்லி தவிர்த்து விட்டு நீ சர்வசாதாரணமாக நன்மைகளை நமக்கு கொடுக்காது நல்ல புரிதலோடு நீ செய்ய நினைக்கும் விஷயம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் என் குழந்தைக்கு நான் சொல்கின்ற எந்த ஒரு காரியங்களும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். என் குழந்தையே, சாயப்பா சொல்வது போல இது தேவையா தேவை இல்லையா என்று இனியாவது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தப்படும் என்பதை நீ மறக்காமல் நல்லதையே வேண்டி இந்த அப்பா உனக்கு சொல்லும் இந்த காலம். தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை நோக்கி என் குழந்தை உன் எதிர்காலத்தை நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிடும். எந்த நிலையிலும் என் குழந்தை தன்னுடைய நம்பிக்கை இந்த அப்பாவின் மீது செலுத்தி எப்பொழுதும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்திக்கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இன்று உனக்கான நம்பிக்கையை நான் பலப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்கான நன்மைகளையும் உண்மைகளையும் நீ உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து இந்த வாழ்க்கையும் உனக்கானது உன் வசமாக்கி கொடுக்கட்டும் என மறக்காதே. சாயப்பா சொல்ல வந்த இந்த விஷயத்தை நான் முழுமையாக சொல்லி இனி உன் கவனம் உன் வாழ்க்கையின் மீது சிறப்பாக இருந்து விட்டது என்றால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களில் நிச்சயமாக அப்படி அன்பு கொண்டு நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தேவைகளிலும் நீ என்னை உணர்ந்து கொள்வாய் என்பதில் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தேவைகளிலும் நல்லது நடக்கட்டும் என்றும் என்றென்றும் சொல்லிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உன்னை இனிமேல் எல்லாம் நன்மைகளாக தேடி தொடரும் வரை நீ எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பாவிற்கு தேவை தன் குழந்தைகள் இருக்கின்ற அந்த சந்தோஷம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான். யாருக்காகவும் என் குழந்தை எதையுமே விட்டுவிடக்கூடாது. யாருக்காகவும் எதையும் என் குழந்தை தொலைத்து விடக்கூடாது. இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் என் குழந்தைக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று தான் அப்பா நினைத்து கொண்டிருப்பேன். அப்படியானால் இந்த சாயப்பா ஏன் எங்களுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றித்தானே தர வேண்டும் என்று நீ என்னிடம் வந்து மன்றாடுகின்றாய். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் காலத்திற்கு ஏற்ப உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும். ஆனால் அது நடக்கும் பொழுதுதான் நடக்கும் என்று நான் அப்பா சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வர வேண்டும் அல்லவா? அந்த நேரத்திற்கு ஏற்றாறு போலத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று தான் அப்பா சொல்கின்றேன். நிச்சயமாக இந்த அப்பா சொல்வதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த அப்பா சொல்லும் பொழுது எதற்காகவும் நீ பயப்பட வேண்டாம். என் அன்பு குழந்தையே, எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.